பண்ணுங்க, டேஸ்ட் பண்ணுங்க. இட்ஸ் creamy and delicious. தமிழ் மில்க் ஷேக் 7373073750. வணக்கம். நம்ம தொடர்ந்து உங்களோட இந்த $1 trillion கனவுல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய வளங்களை வாய்ப்புகளா எப்படி மாத்துறது அப்படிங்கிறத பத்தி பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த தடவை நம்ம தேனி மாவட்டத்தை பத்தி பார்க்க போறோம். தேனி மாவட்டத்தை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டர்பிரனரை, ஒரு தொழில் முனைவரை பத்தி பார்ப்போம். அந்த வகையில இந்த மாவட்டத்துல ஒரு ஸ்பெஷல் ஆண்டர்பிரனர், அதுவும் உமன் ஆண்டர்பிரனரை பத்தி பார்க்க போறோம். தேனி மாவட்டம் சில்லமரத்துப்பட்டியை சேர்ந்தவர் அர்ச்சனா ஸ்டாலின். அவர் எப்பயும் போல தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஐடி துறையில வேலை பார்க்குறவங்க சென்னையை நோக்கி வருவாங்க. அதுல அப்படி வந்தவர்ல அர்ச்சனா ஸ்டாலினும் ஒருத்தவர். ஆனா இவர் ஒரு மாறுபட்ட கோணத்துல யோசிச்சு அவருடைய கணவருடன் சேர்ந்து 2018 மை ஹார்வெஸ்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொழிலை தொடங்குறாங்க. ஐடி துறையை விட்டு ஃபார்ம் டு ஃபோக், அதாவது ஒரு ஆர்கானிக் ஹெல்த்தியான ப்ராடக்ட்ஸை ஃபார்மர் கிட்ட இருந்து நம்மளோட டேபிளுக்கு, அதாவது டைனிங் டேபிளுக்கு டைரக்டா எப்படி கொண்டு வர்றது, ஹெல்த்தியா கொண்டு வர்றது, அதே சமயத்துல மிகவும் விவசாயிகளுக்கு பயனுள்ள மாதிரி கொண்டு போறது அப்படிங்கிற அந்த ப்ராப்ளத்தை எடுத்து சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற நிறைய பேர் சீக்கிரத்துல அதை க்ளோஸ் பண்ணக்கூடிய நிலைமை இருக்கும். ஆனா அர்ச்சனா ஸ்டாலின் மிக கடுமையா உழைச்சி கடந்த 6 வருஷத்துல அது ஒரு சக்சஸ்ஃபுல்லான பிஸ்னஸா மாத்திருக்காங்க. அவங்க ஒரு 8 மாவட்டத்துல கிட்டத்தட்ட 200 விவசாயிகளை ஒருங்கிணைச்சு இன்டகிரேட்டடா இந்த ஃபார்ம் டு ஃபோர்க் ப்ராடக்ட்ஸை நம்ம டைனிங் டேபிளுக்கு கொண்டு வராங்க. அதோட மட்டும் இல்லாம அவங்களுக்கு கிட்டத்தட்ட 6500 வாடிக்கையாளர்கள் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் ஸ்டோரி. இது ஒரு ரேக்ஸ் டு ரிச்சஸ் மாதிரியான ஸ்டோரி இல்லாட்டினா கூட ஒரு சைலண்ட் ரெவல்யூஷனை அர்ச்சனா ஸ்டாலின் ஏற்படுத்தி கொண்டு இருக்காங்க. இது ஏன் சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி நிறைய சக்சஸ் ஸ்டோரிஸ் தமிழ்நாட்டில் இருக்கு. அவங்களெல்லாம் நம்ம ஒரு முன் உதாரணமாக கொண்டு நிறைய ஆண்டர்பிரினர்ஸை நம்மளால உருவாக்க முடியும். இதை தொடர்ந்து நம்ம டைரக்டா தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வளங்களை எப்படி வாய்ப்புகளா மாற்றலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்க ஆரம்பிக்கலாம். தமிழ் திரையுலகில் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் பாரதி ராஜா அவர்கள், இளையராஜா, வைரமுத்து, பாலா போன்ற பலர் உருவான நிலம்தான் தேனி மாவட்டம். இதுல வெறும் 4 பேரை மாத்திரம் சொல்ல நினைக்காதீங்க. இது ஒரு சுருக்கமான பதிவு தான். ஆனா இந்த மாதிரி ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. திரைக்கலைஞர்கள் தேனி மாவட்டத்துல மிக அதிகமா இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க எடுக்கக்கூடிய திரைப்படங்கள்ல தேனி மாவட்டத்தினுடைய அழகை மிக மிக வளமா காட்டியிருக்காங்க. அப்ப நாங்க என்ன யோசிச்சோம்னா, இந்த திரைக்கலைஞர்களையும் தேனி மாவட்டத்தினுடைய இயற்கை அழகையும் ஒன்றிணைச்சா உருவாகக்கூடிய ஒரு ஐடியா தான் ஹாலிவுட் போல தேனிவுட் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு புது ஐடியாவை யோசிச்சோம். இந்த தேனி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பல பெரிய படங்கள், வெற்றி படங்கள் எடுத்திருக்காங்க. உதாரணத்துக்கு தேவர் மகன், விருமாண்டி, பருத்தி வீரன், மைனா, கும்கி, கண்டேன் காதலை, இந்த மாதிரி பல படங்கள் தேனி மாவட்டத்தில் உருவாக்குனது தான். நிறைய பேருக்கு அது நமக்கு தெரியாது. இதுக்கு இந்த படங்களை உருவாக்குறதுக்கு வசதியா அந்த இயற்கை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வைகை அணை இருக்கு. அதோடு மட்டும் இல்லாம சோத்துப்பாறை அணை இருக்கு, மஞ்சளாறு அணை இருக்கு, அப்புறம் மேகமலை இருக்கு, கும்பக்கரை அருவி இருக்கு, சுருளி அருவி இருக்கு, வெள்ளிமலை இருக்கு, குரங்கினி மலை இருக்கு, டாப் ஸ்டேஷன் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. இந்த மாதிரி பல மிக மிக இயற்கை அழகு கொஞ்சுகின்ற இடங்கள் எக்கச்சக்கமா இருக்கு. இப்படி இயற்கையா இருக்கக்கூடிய தேனி மாவட்டத்துல ஒரு பெரிய ஷூட்டிங் டெஸ்டினேஷனா நம்மளால மாற்ற முடியும். அதே சமயத்துல ஷூட்டிங் இல்லாத சமயத்துல அந்த ஷூட்டிங் டெஸ்டினேஷனை ஒரு டூரிஸ்ட் சுற்றுலா மயமாகவும் நம்மளால மாற்ற முடியும். இப்படி பண்ணும் பொழுது அந்த தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவுல முன்னேற்றத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொழுக்கு மலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலை இருக்கு. அது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் டெஸ்டினேஷன் சொல்லுவாங்க. அந்த மலைக்கு போறதுக்கு உண்டான வழிகள் ரொம்ப கடுமையா இருக்கு இப்போ. ஆனா அதை நம்ம சீர் செஞ்சோம்னா அந்த ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் டெஸ்டினேஷனை, அந்த கொழுக்கு மலையை மிகப்பெரிய டூரிஸ்ட் டெஸ்டினேஷனா, வேர்ல்டு அட்ராக்டிவ் சைட்னா கூட மாற்ற முடியும். அதுக்குண்டான முயற்சிகளை நம்மளால எடுக்க முடியும். அதுக்கு நம்ம முக்கியமா பண்ண வேண்டியது அதுக்குண்டான வழித்தடங்களை மற்றும் ஏற்படுத்த வேண்டியது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஷூட்டிங் ஸ்பாட்டா மாறும். அதே போல தேனி மாவட்டத்துல இந்த கொழுக்கு மலை மாதிரி நிறைய இடங்கள் இருக்கு. இந்த கொழுக்கு மலையை அடுத்து
இன்னும் ஒரு பெரிய ஷூட்டிங் டெஸ்டினேஷனாகவும் அதே சமயத்துல ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவும் மாற்றக்கூடிய ஒரு ஐடியா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேகமலையில மலை மாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரிய வகை மாடுகள் இருக்கு. இந்த மாடுகளோட இனம் வந்து மிகவும் வலிமை மிக்க மாடுகள் இனம், அதே சமயத்துல அழிந்து வரக்கூடிய ஒரு மாட்டினம். ஸோ இதை நம்ம முக்கியமா ப்ரொடெக்ட் பண்ணணும். அப்போ இதை ப்ரொடெக்ட் பண்ணணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு உண்டான ஒரு சரணாலயத்தை அங்க அமைக்கணும். அந்த சரணாலயத்தை அமைச்சோம்னா அது வந்து மாடுகளை ப்ரொடெக்ட் பண்றதோட கூட இல்லாம அது ஒரு மிகப்பெரிய டூரிஸ்ட் டெஸ்டினேஷனாகவும் அதே சமயத்துல ஒரு ஷூட்டிங் டெஸ்டினேஷனாகவும் மாறுறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது அங்க இருக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய வளம், அதாவது வாழை. தேனி மாவட்டம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சப்ளை ஆகக்கூடிய மிகப்பெரிய வாழை டெஸ்டினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் தான். அங்கிருந்து தான் நமக்கு எல்லாருக்கும் வாழைப்பழம் வருது. அதே சமயத்துல பெங்களூருக்கும் நிறைய அங்கிருந்து ஏற்றுமதி ஆகுது. அப்ப எவ்வளவு விளையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 டன் வாழை நமக்கு தேனி மாவட்டத்தில இருந்து வளருது. நம்ம வாழை என்ன பண்றோம்னு நம்ம யாருக்கும் புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம டைரக்டா சாப்பிட்டுறோம். ஆனா வாழை அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் மீதி இருக்கிறது அந்த வாழையோட நார். இந்த வாழையோட நார் பாத்தீங்கன்னா 15,000 டன் வாழை அறுவடை பண்ணீங்கன்னா எக்கச்சக்கமான, அதை விட ஒரு 3 மடங்கு 4 மடங்கு அதிகமா வாழை நார் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அப்படி கிடைக்கக்கூடிய வாழை நார் பெரும்பாலும் வேஸ்டா மாறிடுது. அந்த வாழை நார் வேஸ்டா போகக்கூடிய வாழை நாரை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 மிகப்பெரிய ஐடியாஸ் இருக்கு அதுல. முதல் ஐடியா வந்து வாழை நாரை யூஸ் பண்ணி வாழை நார்ல பேப்பர் உருவாக்க முடியும். அது எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வாழை நாரை இது இன்புட்டா கொடுத்தீங்கன்னா பேப்பர் கூழ் வந்து அவுட்புட்டா வரக்கூடிய மெஷின்ஸ் வந்து இப்ப ரெடிமேடா அவைலபிளா இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு 10 கிலோ வாழை நாரை இன்புட்டா கொடுத்தீங்கன்னா 8 கிலோ பேப்பர் கூழ் வந்து அவுட்புட்டா வந்துடும். இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் பேப்பர், நார்மல் பேப்பர் மாதிரி கிடையாது. ஏன்னா வாழை நாரோடைய அந்த வலிமை தன்மை அதிகமா இருக்கிறதுனால அதுல இருந்து வரக்கூடிய பேப்பர் வந்து நல்லா திக்கா ஸ்ட்ராங்கா வரும். அப்படி திக்கா ஸ்ட்ராங்கா வர்றதுனால அது ஒரு பேக்கேஜிங் மெட்டீரியலுக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுல இருந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 500 டன் அளவுக்கு வாழை நாரை எடுத்து நம்ம ப்ராசஸ் செஞ்சோம்னா ஒரு 400 டன் அளவுக்கு அது வாழை நார்ல பேப்பர் உருவாக்க முடியும். 1 கிலோ பேப்பர் கூழ், இந்த விதமான கூழோட மார்க்கெட் வேலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 ருபீஸ், அதாவது 200 ரூபாய். இப்படி நீங்க அதை கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 8 கோடி ரூபாய் மதிப்புல ஒரு பிசினஸை நம்மளால இங்கிருந்து உருவாக்க முடியும். ஸோ இந்த வாழை நார்ல பேப்பர் மாத்திரம் இல்ல, தூக்கி போடுற பேப்பர்னு நினைக்கிறோம், அதே மாதிரி உடுத்திக்கிற உடை கூட உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஐடியா தான் வாழை நார்ல இருந்து 20,000 ரூபாய் மினிமம் பிரைஸ் உள்ளக்கூடிய ஒரு பட்டுப்புடவை நம்மளால தயாரிக்க முடியும். நம்ம அருவருப்பா நினைக்கக்கூடிய வாழை நார்ல இருந்து மிக அழகா இருக்கக்கூடிய ஒரு பட்டுப்புடவையை நம்மளால உருவாக்க முடியும். அந்த பட்டுப்புடவையோட விலை, இது வந்து ஒரு ஹை எண்ட் பட்டுப்புடவை. ஏன்னா பட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த வேகன் ஆளுங்கெல்லாம் வந்து அந்த பட்டுப்பூச்சியை சாகடிச்சு அந்த பட்டு எடுக்கிறதுனால அதை உடுத்த மாட்டாங்க. இந்த வேகன் ட்ரெஸ்ஸஸ் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க, வீகன் ட்ரெஸ்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீகன் ட்ரெஸ்ஸஸ்க்கு மார்க்கெட்ல விலை ரொம்ப அதிகம். நீங்கள் அதை கம்மியாக விற்கக்கூடாது, 2,000 3,000 விற்கக்கூடாது, 20,000 மினிமம் மார்க்கெட் ப்ரைஸ் போடணும். அது வேலைப்பாடுகளுக்கு தகுந்து 20,000லேருந்து 2 லட்சம் வரைக்கும் அந்த பட்டுப்புடவை நம்மளால உருவாக்க முடியும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்ல பார்க்குற அந்த டிசைன் தான் பார்த்தீங்கன்னா அந்த பட்டுப்புடவையோட ரியல் டிசைன், அதாவது வாழை நார்லேருந்து உருவாகின பட்டுப்புடவை டிசைன். இது இப்போதைக்கு வந்து ஒரு அந்த ஏரியாவில் வந்து ஒரு அன்பிராண்டட் ஷாப்ல இந்த வாழை நார் பட்டுப்புடவையை வித்துட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம அதை வந்து குறைந்த விலைக்கு விற்காம இதை பிராண்ட் பண்ணி இன்டர்நேஷனல் லெவல்ல நம்மளால எக்ஸ்போர்ட் கூட பண்ண முடியும். இதுல இருந்து நம்ம அந்நிய செலாவணி கூட ஏற்றுமதி பண்ணி நம்ம இந்தியாவுக்கு வர வைக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட் ஐடியா தான் இந்த வாழை நார்ல இருந்து உருவாக்கக்கூடிய இந்த வாழை நார் பட்டுப்புடவை. அடுத்தது நம்ம பார்க்கறது வாழைப்பழத்துல நம்ம நார்மலா சாப்பிட்ற வாழைப்பழம். பட் இதுல வந்து எக்ஸ்ட்ராவா பாத்தீங்கன்னா நிறைய வாழைப்பழத்துல வேஸ்டேஜ் வரும். அந்த வேஸ்டேஜ் மாத்திரம் வர்றது மாத்திரம் இல்லாம வாழைப்பழத்துல இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா ஷெல்ஃப் லைஃப் ரொம்ப கம்மி. வாழை மரம் வெட்டின உடனே மேக்ஸிமம் ஒரு 1 வீக் to 10 டேஸ்க்குள்ளார நீங்க அதை சாப்பிட்றணும். அப்படி சாப்பிடலன்னா உங்களுக்கு வந்து அழுவி போயிடும். அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஐடியா யோசிச்சோம். அந்த ஐடியா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பனானா இன்ஸ்டன்ட் ஸ்மூதி மிக்ஸ், அதாவது ஒரு பவுடர் பனானா, அதாவது வாழைப்பழத்தை பவுடர் வடிவத்தில் ஒரு இன்ஸ்டன்ட் மிக்ஸ் மாதிரி மாத்திரலாம். மாத்திட்டு நீங்க அந்த பவுடர்ல தண்ணியை கலந்து எப்ப வேணா குடிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஐடியா தான் இந்த பனானா இன்ஸ்டன்ட் ஸ்மூதி மிக்ஸ்.
இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த வாழை பழத்தோட ஷெல்ஃப் லைஃபை பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணும். இங்கே விளையிற வாழைப்பழத்துல இருந்து ஒரு 200 டன் நம்ம எடுத்துட்டோம்னா அதை ப்ராசஸ் செஞ்சு இந்த பனானா ஸ்மூதி மிக்ஸ் ரெடி பண்ணோம்னா அதுலேருந்து கிட்டத்தட்ட 20 crores, அதாவது 20 கோடி ரூபாய் அளவுக்கு உண்டான பிஸ்னஸை நம்மளால இதுலேருந்து உருவாக்க முடியும். ஸோ வாழை மரத்தை, அதாவது வாழைப்பழத்தை தாண்டி அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய ஐடியா வந்து திராட்சை. தமிழ்நாட்டில் மிக குறைந்த இடத்துல தான் திராட்சை பயிரிடுறாங்க. அப்படிப்பட்ட இடங்கள்ல தேனியும் ஒன்று. தேனியில கிட்டத்தட்ட 5000 ஏக்கர், கரெக்டா சொல்லணும்னா 4800 ஏக்கர் அளவுக்கு திராட்சை பயிரிடப்படுறாங்க. ஒரு ஏக்கர்ல கிட்டத்தட்ட 8 டன் அளவுக்கு திராட்சை வந்து உங்களுக்கு ஈல்டு கிடைக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 38,000 டன் திராட்சை நம்ம வந்து தேனி மாவட்டத்திலேருந்து கிடைக்குது. இந்த திராட்சையில சில வித்தியாசமான ஐடியாக்களை நம்மளால சொல்ல முடியும். நார்மலா எல்லாரும் யோசிக்காத சில ஐடியாக்களை. நார்மலா திராட்சை என்ன பண்றதுன்னு உங்களுக்கு எல்லாருமே தெரியும். என்ன பண்ணுவாங்க, பெரும்பாலும் ஜூஸா மாத்திருவாங்க. அப்படி இல்லைன்னா திராட்சையிலேருந்து ஒயின் தயாரிப்பாங்க, ஹோம் ஒயின் அப்படிலாம் பண்றாங்க. மோஸ்ட்லி இந்த திராட்சையை ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம், அந்த ஜூஸா ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய வேஸ்ட் வரும். இந்த வேஸ்ட்ல இருந்து 2 முக்கியமான ஐடியாவில் நம்ம இப்போ பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஐடியா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரேப் பொமாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரேப் வேஸ்ட், அதுல இருந்து வரக்கூடிய அந்த வேஸ்ட்ல இருந்து வரக்கூடிய டீ ஒன்று நம்ம ரெடி பண்ண முடியும். அதுதான் முதல் ப்ராடக்ட். திராட்சையிலிருந்து வரக்கூடிய ப்ராசஸ்டு வேஸ்ட்ல இருந்து கிரேப் மாஸ் டீ அது நம்ம தயாரிக்க போறோம். இந்த டீ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் டீ. நம்ம ஜென்ரலா பார்க்குறோம் இந்த கிரீன் டீ இருக்கு, அதை வந்து நிறைய மேல்தட்டு மக்கள் சாப்பிட்றாங்க, ஏன்னா ஹெல்த் ரீசன்ஸ்க்காக. கிரீன் டீல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து 30 மில்லிகிராம் அளவுக்கு வந்து கெஃபைன் இருக்கு. அது தொடர்ந்து சாப்பிட்டா உங்களுக்கு நிறைய கெஃபைன் கன்சம்ஷன் எடுத்துக்கிற மாதிரி ஆயிரும். ஆனா இந்த கிரேப் மாஸ் டீல அதுல பாதி அளவுக்கு தான் வந்து இந்த கெஃபைன் கண்டென்ட் இருக்கு. அதே சமயத்துல கிரீன் டீ வந்து நீங்க தொடர்ந்து சாப்பிட முடியாது, டேஸ்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். இது கிரேப் ஃபிளேவர், இது நேச்சுரலா இருக்கிறதுனால, கெஃபைன் கண்டென்ட்டும் கம்மியா இருக்கிறதுனால நீங்க வந்து ஒரு நாளைக்கு 10 கப்பு கூட வந்து இந்த கிரேப் பொமாஸ் டீ வந்து நம்மளால சாப்பிட முடியும். இதுல இருந்து இது ஒரு ஸ்பெஷல் டீ, அதை ஸ்பெஷலா பேக்கேஜிங் பண்ணி நம்ம அமேசான் மாதிரியான வெப்சைட்ஸ்ல இதை மார்க்கெட் பண்ண முடியும். இது மூலியமா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி ரூபாய் அளவுக்கு உண்டான பிசினஸை நம்மளால உருவாக்க முடியும். இந்த கிரேப் வேஸ்ட், ப்ராசஸ்டு கிரேப் வேஸ்ட்ல இருந்து இன்னொரு ஐடியா, அந்த ஐடியா தான் வந்து கிரேப் பொமாஸ் ப்ரௌனி. இப்போ நம்ம இளைஞர்கள், அதாவது இந்த 2K கிட்ஸ், மில்லினியல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிட்ற ஐட்டங்கள்ல சாக்லேட் பேஸ்ட் ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேயும் அவங்க வந்து ஏதாவது காஃபி டே மாதிரி இல்லை வந்து ஸ்டார்பக்ஸ் மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸில் போனாங்கன்னா அங்கே என்ன சாப்பிட்றாங்கன்னா ப்ரௌனி போய் வாங்குறாங்க. இந்த ப்ரௌனியை தயாரிக்கிறதுக்கு உண்டான பேஸ் இன்க்ரீடியண்ட்டாக வந்து நம்ம இந்த கிரேப் பொமாஸ் ப்ரௌனியை நம்மளால கிரியேட் பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஸ்மால் அண்ட் மைக்ரோ பிஸ்னஸாக, சில சமயத்தில் வந்து இதை ஹோம் பிஸ்னஸாக கூட பண்ண முடியும். கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 2 டன் அளவுக்கு எடுத்துக்கிட்டு இந்த கிரேப் பொமாஸ் டீயை ப்ராசஸ் பண்ணி நம்ம இந்த ப்ரௌனிஸ் உருவாக்கணும்னா 1 கோடி ரூபாய் அளவுக்கு உண்டான ஒரு ஸ்மால் அண்ட் மீடியம் பிஸ்னஸை நம்மளால தேனியில உருவாக்க முடியும். தேனியில நம்ம வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் பார்த்தோம். வாழை பார்த்தோம், வாழையில வந்து வாழை நார் பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து நம்ம கிரேப்ஸ் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கறது ஆப்வியஸான ப்ராடக்ட் தேனி. அப்படின்னா என்னப்பா தேயிலை பத்தி பேசலையே அப்படின்னு நினைப்பீங்க. தேயிலை பத்தி பேச போறோம், ஆனா தேயிலையோட இலையை பத்தி பேசல, தேயிலை வரக்கூடிய அந்த சீட், விதையை பத்தி பேச போறோம். ஏன்னா நமக்கு ஆப்வியஸா தெரிஞ்சது, எல்லாருக்கும் தெரிஞ்சது தேயிலையோட இலை தான். ஆனா அந்த தேயிலையில இந்த டீ ட்ரீலேருந்து வரக்கூடிய சீட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த சீடை நம்ம வித்தியாசமா பயன்படுத்தலாம். அது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த அந்த டீ சீட்ஸுக்கு டிட்டர்ஜென்ட், அதாவது இந்த வாஷிங் துணி சோடா, அந்த மாதிரியான ஒரு பவர் இருக்கு. அதுல ஒரு ஸ்பெஷல் பவர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து கையை வந்து அரிக்காது, ஏன்னா இது ஆர்கானிக் ப்ராடக்ட். அதுல இருந்து நாம வந்து இந்த டிட்டர்ஜென்ட் சோப், துணி துவைக்கிற அந்த டிட்டர்ஜென்ட் சோப் நம்மளால லிக்விட் ஃபார்ம்ல உருவாக்க முடியும். இதுல ஸ்பெஷல் ஐட்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் அ நேச்சுரல் ப்ராடக்ட், அதே சமயத்துல ஆர்கானிக் ப்ராடக்ட். இந்த நேச்சுரல் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்க்கு இப்போ மார்க்கெட்ல மிகப்பெரிய டிமாண்ட் இருக்கு. இதை பேஸ் பண்ணி ஒரு பல கோடி ரூபாய்க்கு மதிப்புள்ள ஒரு பிசினஸை நம்மளால தேனியில உருவாக்க முடியும். இதை அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஐட்டம் வந்து இலவம் பஞ்சு. அந்த இலவம் பஞ்சில ஒரு விதை வரும். அந்த விதையை வந்து பெரும்பாலும் நம்ம பயன்படுத்துறது இல்லை, அதை வந்து தூக்கி போட்டுடுறாங்க. சில பேர் வந்து அதை பருத்திப்பால் அந்த மாதிரி கொஞ்சம் லிமிட்டடான யூஸ்க்கு பயன்படுத்துறாங்க. இப்போ நாம வந்து அதை பேஸ் பண்ணி ஒரு 2 ஐடியா சொல்ல போறோம். அந்த 2 ஐடியாவுமே
நிறைய அந்த விதையை யூஸ் பண்ணி வேஸ்ட் ஆகாம மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தக்கூடிய ஐடியாஸ். அப்படிப்பட்ட ஃபர்ஸ்ட் ஐடியா தான் வந்து ஒரு குளியல் சோப்பு தயாரிக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இலவம் பெஞ்சி விதையிலிருந்து நம்மளால எண்ணெய் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். அப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ஆயிலை நம்ம வந்து சோப்புக்கு வந்து ஒரு பேஸ் ஆயிலை நம்மளால பயன்படுத்த முடியும். அப்படி பேஸ் ஆயிலை நம்மளால பயன்படுத்தும் பொழுது நிறைய அதில் இருக்கக்கூடிய அந்த விதைகளை நம்மளால பயன்படுத்த முடியும். ஏன்னா பருத்தி பால் மாதிரி சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சமான அளவுக்கு தான் நம்ம அதை வாங்கி அதை குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ண முடியும். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 200 டன் எடுத்தா கூட கிட்டத்தட்ட ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் 70 டன் அளவுக்கு அதில் எண்ணெய் வரும். அந்த 70 டன் எண்ணெயிலிருந்து 7 லட்சம் சோப்பு வந்து அதுலேருந்து நம்மளால உருவாக்க முடியும். அதுல இருந்து ஒரு 14 கோடி ரூபாய் அளவுக்கு உண்டான சோப் பிசினஸ் நம்மளால அங்க உருவாக்க முடியும். அப்கோர்ஸ் இது வந்து ஒரு ஸ்மால் அண்ட் மீடியம் பிசினஸ் தான். அதை தொடர்ந்து இந்த இலவம் பஞ்சு விதையிலிருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ற ஆயில்ல இன்னொரு விஷயமும் பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை பயோ டீசலா நம்மளால பயன்படுத்த முடியும். ஆக மொத்தமா இங்க விளையக்கூடிய இலவம் பஞ்சிலிருந்து மொத்தத்தையும் நம்ம கொள்முதல் பண்ணி அதுலேருந்து ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பல விஷயங்களை வந்து பயோடீசலுக்கும் சில விஷயங்களை வந்து நம்ம சோப்புக்கும் தயாரிச்சோம்னா மொத்த வேஸ்டேஜையும் நம்ம எக்கனாமிக் வேல்யூவா கன்வெர்ட் பண்ணி அந்த மாவட்டத்தினுடைய பொருளாதாரத்துக்கு நம்மளால கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது முந்திரி, கேஷ்யூ ஆப்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய முந்திரி பழம். அந்த முந்திரி பழத்தினுடைய விளைச்சல் வந்து இங்க வந்து ஒரு 21,000 டன் அளவுக்கு இருக்கு. இந்த முந்திரி பழத்தை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள்ல பேசியிருக்கோம். கடலூர்ல ஸ்பெசிஃபிக்கா 2-3 ஐடியாஸ் கடலூர் மாவட்டம் பத்தி பேசும்பொழுது பேசியிருக்கோம். ஆனா அதுல பேசாத ஒரு விஷயத்த இப்ப பேச போறோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த முந்திரி பழத்துல இருந்து கேஷ்யூ சுகர் எடுக்க முடியும், சுகர் கான்சென்ட்ரேட் எடுக்க முடியும். ஸோ அப்படி நீங்க கேஷ்யூ ஆப்பிள் சுகர் கான்சென்ட்ரேட் ஒரு சுகர் சிரப் நம்ம இதுல இருந்து உருவாக்குறது மூலியமா இந்த பழத்தை மொத்தமா வேஸ்ட் ஆகக்கூடிய பழத்தை நம்ம எக்கனாமிக் வேல்யூவா கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே சமயத்துல இந்த சுகர் சிரப்பை சுகர் ஆல்டர்னேட்டிவா நம்மளால பயன்படுத்த முடியும். இந்த சுகர் சிரப் வந்து மார்க்கெட்ல ஒரு லிட்டர் 380 ரூபாய் அளவுக்கு விற்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து இது ஒரு மிகப்பெரிய மார்க்கெட். இந்த மார்க்கெட்ல இருந்து ஒரு 2% நம்மளால கைப்பற்ற முடிஞ்சா கூட கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபாய்க்கு உண்டான ஒரு மார்க்கெட்டை நம்ம இந்த கேஷ்யூ ஆப்பிள் சுகர் சிரப்ல இருந்து உருவாக்க முடியும். இதுக்கப்புறம் நான் பார்க்க வேண்டியது முந்திரி பழத்திலிருந்து வரக்கூடிய ப்ராசஸ்டு சுகர்ல இருந்து மொலாசஸ் உருவாகும். நம்ம எப்பயுமே வந்து சுகர் ப்ராசஸ் பண்ணோம்னாலே, இப்போ நம்ம கரும்பு ப்ராசஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் மொலாசஸ் வர்ற மாதிரி இந்த முந்திரி பழத்திலிருந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணீங்கன்னா அதுலேயும் ஒரு மொலாசஸ் வரும். இந்த மொலாசஸ்ன்ற வேஸ்ட் அந்த வேஸ்ட்ல இருந்து மேலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசிடை நம்மளால எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். அந்த மேலிக் ஆசிடுக்கு என்ன ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தின்பண்டங்கள், குளிர்பானங்கள், பழசாறு, இனிப்புக்கு உண்டான வகைகள், இந்த மாதிரி பல விஷயங்கள்ல இந்த மேலிக் ஆசிட் வந்து பதப்படுத்தக்கூடிய தன்மையை உருவாக்குது. அப்படி உருவாக்குறதுனால ஷெல்ஃப் லைஃப் அந்த ப்ராடக்ட்ஸுக்கு மிக அதிகமான அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. இதை வந்து ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியில ஒரு ஆன்சிலரி இண்டஸ்ட்ரியாவே உருவாக்க முடியும். இதனோட எக்கனாமிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 கிராம் மேலிக் ஆசிட் மார்க்கெட்ல 500 ரூபாய் அளவுக்கு விற்கிறாங்க. சில நிறுவனங்கள் மார்க்கெட்ல இருந்து 25 கோடி ரூபாய் அளவுக்கு இந்த மேலிக் ஆசிட்ல வியாபாரம் பண்றாங்க. அதனால ஈஸியா இந்த பிசினஸை இந்த ஊர்ல ஒரு 2 கோடியில இருந்து 3 கோடி ரூபாய் அளவுக்கு நம்மளால பிசினஸை ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மேலிக் ஆசிட் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ப்ராஜெக்ட் வந்து ஒரு வித்தியாசமான ப்ராடக்ட். அது வந்து வாழைப்பூல இட்லி பொடி பண்றது. ஸோ இது வந்து ஒரு சிறு தொழில் ஆக்சுவலா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாக நம்ம தேனி மாவட்டத்தில் ஏற்கனவே பார்த்தோம் நிறைய வாழை வளருதுன்னு. வாழைக்காயை வந்து வெட்டி மார்க்கெட் அனுப்பிச்சிருவாங்க. வாழைப்பூ அந்த அளவுக்கு நம்மளால மார்க்கெட் ஆகிறது இல்லை, சந்தை ஆகிறது இல்லை. ஏன்னா பழங்காலத்துல நம்ம வாழைப்பூ வீட்டில் உட்காந்து பாட்டி மாதிரிலாம் இருந்தாங்க, அதை கிளீன் பண்ணி ஆஞ்சி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வீட்டில் இந்த வேகமான உலகத்துல வந்து வாழைப்பூலாம் அரிஞ்சு அதை பயன்படுத்துகிற அளவுக்கு யாருக்கும் பொறுமை இல்லை. ஆனால் அந்த வாழைப்பூவில் வந்து மிகப்பெரிய ஹெல்த் பெனிஃபிட் எக்கச்சக்கமாக இருக்குது. அதே சமயத்தில் அதுக்கு வேலை அதிகமாக இருக்குது. இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அதே சமயத்தில் இந்த வேஸ்ட் ஆகிற வாழைப்பூவை எப்படி எக்கனாமிக் வேல்யூ கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது உருவான ஐடியா தான் இந்த வாழைப்பூவில் இட்லி. இதை வந்து எங்கள் டீம் வந்து ரியலாகவே பண்ணி நாங்கள் வந்து ரெகுலராகவே இப்போ வீட்டில் யூஸ் பண்ணுறோம். இந்த வாழைப்பூ இட்லி பொடி அப்படிங்கிறது ரெகுலராகவே யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் நாங்கள் பண்ணி மிகப்பெரிய ஹிட் ஆகிடுச்சு எங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள்குள்ளார. இதை வந்து யாராவது எடுத்து பண்ணீங்கன்னா மிகப்பெரிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இதில் வந்து நிறைய
வேஸ்டேஜ் இருக்கு. இப்போ சீப்பான விலையில இந்த ரா மெட்டீரியல்ஸ்ல உங்களால வந்து விவசாயிகள்ட்ட இருந்து வாங்க முடியும். அதை வந்து வாழைப்பூ இட்லியா மாத்தி நீங்க மார்க்கெட்டுக்கு கொண்டு போக முடியும். டெஃபினட்டா பல கோடி ரூபாய் அளவுக்கு உண்டான வெறும் இந்த இட்லி பொடி வித்தே நீங்க வந்து பல கோடி ரூபாய்க்கு உண்டான வருமானத்தை ஈட்ட முடியும். ஸோ இந்த வாழைப்பூவை அடுத்தது தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வளங்கள்ல ஒரு வளம் வந்து தேங்காய். தேங்காயோடைய அந்த உள்ள இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்து நம்ம ஆயில் எடுக்கிறோம், அதெல்லாம் பல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை பத்தி நான் பேச விரும்பல. அந்த தேங்காயோட சிரட்டை, அதாவது தேங்காய் ஓடு இருக்கு இல்லைங்களா, தேங்காய் எடுத்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய ஓடு இதை பத்தி தான் இப்ப பேச போறோம். இப்ப ஜென்ரலா என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தேங்காயோட ஓட்டை கருகி அதை வந்து கறியா மாத்தி அதுல வந்து கொசுவத்தி சுருள் பண்றாங்க. பெரும்பாலும் அதை பவுடரா ஆக்கி அதை அனுப்பிச்சு நமக்கு கொசுவத்தி சுருளா வருது. இப்படி பண்றதுல என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல வேல்யூ அடிஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. தேங்காய் ஓட்டுல ஒரு சிறப்பான அம்சம் என்னன்னா, ஆக்டிவேட்டட் கார்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சிறப்பா அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த ஆக்டிவேட்டட் கார்பனை எங்க சரியா பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வாட்டர் ஃபில்டர் இருக்கு இல்லையா, வீட்டில் வந்து நீங்க வாட்டர் பியூரிஃபை ஆர்ஓ பிளான்ட்லாம் வச்சிருக்கீங்க, அதுல பல கேண்டில்ஸ் இருக்கும். அந்த பல கேண்டில்ஸ்ல ஒரு கேண்டில் வந்து அந்த கார்பன் ஃபில்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கேண்டில். அந்த ஃபில்டர் கேண்டில்ல நம்ம இங்க தேனி மாவட்டத்துல இந்த தேங்காய் சிரட்டை யூஸ் பண்ணி நம்மளால பண்ண முடியும். அப்படி பண்ண முடிஞ்சிச்சுன்னா அந்த கார்ட்ரிட்ஜ் வந்து கிட்டத்தட்ட வந்து 25 லட்சம் கார்ட்ரிட்ஜ் வந்து ஒரு 250 டன் ஆக்டிவேட்டட் கார்பன்ல இருந்து நம்மளால உருவாக்க முடியும். இதனுடைய மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் அளவுக்கு உண்டான மார்க்கெட்டை பிசினஸை நம்மளால உருவாக்க முடியும். இது வந்து ஒரு மீடியம் சைஸ் பிசினஸ் இன் தேனி மாவட்டம். இதை கண்டிப்பா யாராவது எடுத்து செஞ்சா மிகப்பெரிய லாபம் அடையலாம். ஸோ இப்படி நம்ம தேனி மாவட்டத்தினுடைய பல வளங்களை பத்தி பேசியிருக்கோம். தேனி மாவட்டத்தை அடுத்த எபிசோட்ல நான் உங்களோட பார்க்க போறது கன்னியாகுமரி மாவட்டம். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கால் பண்ணுங்க, டேஸ்ட் பண்ணுங்க. இட்ஸ் கிரீமி அண்ட் டெலிஷியஸ் தமிழ் மில்க் ஷேக். 7373073750. விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில். ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள். வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள். சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.